நமஸ்காரம். உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி தவளை தோசைன்னு ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன். இது ட்ரெடிஷ்னலானது தான். இருந்தாலும் நான் பண்ணுற மாதிரி பண்ணி காமிக்கிறேன். பார்க்கலாம் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு சாமான்கள் காமிக்கிறேன். முதல்ல அரிசி பச்சரிசியை களைஞ்சி உடத்திட்டு மிஷினில் கொடுத்து இது மாதிரி மெலிஸ் ரவையாக உடச்சின்னு வந்திருக்கேன். இது 3/4 kg இருக்குது. இதுக்கு துவரம் பருப்பு 150 கிராம் வச்சுட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 150 கிராம் இருக்குது. உளுத்தம்பருப்பு முழு உளுந்து 100 கிராம் வச்சுருக்கேன். இது மூணையும் முதல்ல ஊற வச்சுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பெருங்காயம் வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 2 வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மிளகு முழுசாகவே வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். புளிச்ச தயிர் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். முதல்ல தவளை தோசைக்கு இந்த 3 பருப்பையும் வெந்நீரோ இல்லை பச்சை தண்ணியோ ஒரு 1.5 மணி நேரம் போட்டு ஊற வச்சுக்கணும். அது ஊற வச்சு இதை அரைக்கும்போது இந்த ரவையை வெந்நீர் விட்டு இந்த மாவுக்கு தகுந்த உப்பு போட்டு வெந்நீர் ஊற்றி தயிர் சாதம் மாதிரி கலந்து வச்சுக்கணும். இதை அரைச்சிட்டு இதோட காஞ்ச மிளகாய் போட்டு குறைன்னு அரைக்கணும். நீங்கள் ராத்திரி பண்ணுறதா இருந்தால் மறுநாள் முதல் நாள் காத்தாலேயே ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இல்லை மறுநாள் காலங்காலத்தால் பண்ணுறதா இருந்தால் ராத்திரியை கூட ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன். பருப்பெல்லாம் ஊற வச்சதை இந்த மாதிரி குறைன்னு கெட்டிமாக அரைச்சி வச்சுருக்கேன். அரிசி ரவையை வெந்நீர் குத்தி உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு ஊறுறதுக்கு. ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டலாம். தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு பாண்லியில் காஞ்சின்னு இருக்கு. 4 மிளகா போடலாம் கருப்பாக வறுக்கிறதுக்கு. நல்லெண்ணெயில் மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் கருப்பாகட்டும். ஒரு சாமானாக போடலாம் தாளிக்கிறதுல. கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிட்டோம். கடலைப்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு போடுறேன். மிளகு போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். பெருங்காயம் போடுறேன். கொஞ்சம் சிகப்பாக ஆகட்டும். சாமான்கள்லாம் நல்லா ப்ரௌன் கலராக பொரிஞ்செடுத்து கேஸ் அணைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு சீரகத்தை போட்டுருவேன். அரிசி மாவில் அப்படியே கொட்டிடலாம். நெய் வேணுங்கிறவா நெய்யும் தாளிச்சிக்கலாம். நான் எண்ணெய் நல்லெண்ணெய் தாளிச்சிருக்கேன். இந்த பருப்பையும் இதில் கொட்டிட்டு நல்லா கெட்டிமாக கலந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் குத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளிச்ச மோர் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டி மோரை விட்டு இந்த மாதிரி கெட்டிமாக கலந்துட்டு பாண்லியில் குத்த வேண்டியதான். குத்தும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். தவள் தோசை மாவு அரைச்சது இதில் இருக்குது. இதில் மோர் குத்துறேன். மோர் குத்தி ரொம்ப தளராக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் கெட்டிமாக இருக்கணும். மாவு எடுத்து போடுற மாதிரி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணுறதை காமிக்கிறேன். பாண்லி போட்டிருக்கேன். பாண்லி காஞ்சிட்டு எண்ணெய் குத்திருக்கேன்.
1 ஸ்பூன் குத்திருக்கேன். இந்த மாவு இவ்வளோ கெட்டிமாக இருக்கணும். குத்திட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் மூடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி போட்டிங்கனாக்கா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துக்கும். சொட்டு வேணும்னா எண்ணெய் குத்திக்கலாம். இப்படியும் குத்தலாம், இல்லைன்னா பெரிய பேனில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் வச்சு மொத்த மாவையும் குத்திட்டு மெதுவாக வேக வச்சுட்டு கடைசியில் பீஸ் போட்டு கொடுக்கலாம். அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணுவேன். இப்போலாம் எண்ணெய் ஆகாதுங்கிறதுனால நான் குட்டி பாண்டி இது வச்சுட்டுருக்கேன். இதில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன். மாவு குத்தி மூடி வச்சது இந்த மாதிரி வெந்திருக்கு. ஒரு பக்கம் அடியெலாம் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மெதுவாக இன்னொரு பக்கம் தூக்கிட்டு சொட்டு எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுட்டு அப்படியே மூடி வைக்கலாம். இது இந்த பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அவல் தோசை இப்படி தான் இருக்கும். இது காம்பினேஷன் வந்து மிளகா அப்படியும் நல்லெண்ணெய் விட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வேறு எதுக்கும் தொட்டுக்க நல்லா இருக்காது. மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உடச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். உப்புமா மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும். 2 நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.